ஹலோ நண்பர்களே, அடுத்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புனேல இருக்கேன். சரி என்ன அப்படின்னா, புனேல மழை பெய்யுது. என்னடா புனேல மழை பெய்யறதெல்லாம் ஒரு லாகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க புனேல இருக்க மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓவர் எ டிகேட் நானும் இந்த ரீல்ஸ் மீம்ஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓவர் எ டிகேட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஜூன்ல மழையே இல்லையா, அதுவும் 0 mm சொன்னாங்க. ஸோ ஃபைனலி இப்போதான் பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. மேபி மான்சூன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் இது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன விளாகு, அங்கே போகிறது இங்கே போகிறது அங்கே சுற்றுறது, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு எல்லாத்தையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நானும் அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன செட்டப்பாக ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா காமிக்க ட்ரை பண்ணுறேன். நண்பர்களே, மான்சூன் ஆரம்பிச்சு ஜூன் மந்த்தில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் எ டிகேட்க்கு அப்புறம் 0 mm மழை இருந்துதான். அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆனாவே மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். பட் இந்த வருஷம் தான், ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் மழையே இல்லாமல் இருந்துச்சு. மேபி புனேல மழை பெஞ்சதும் புனே பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இந்த மழை கைண்ட் ஆஃப் எதுக்குன்னா, மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பைக் எடுத்துட்டு பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லுன்னு பறக்க தான் போறானுங்க எல்லாரும் ரொம்ப பசங்க. ஓகே, மேபி ஏதாவது அடுத்தடுத்த ரைடு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு நல்ல செட்டப் பண்ணி பறக்கிறோம், பறந்தே ஆகணுங்கிற மாதிரி ஜாலியா போறோம். பறக்குறோம், பறந்தே ஆகுறோம், பறந்தே ஆகுறோம், பறக்குறோம். நண்பர்களே, இந்த மலைக்கு எதமா ஒரு குளியல போட்டு அப்படியே ஒரு டீயை போடலான்னு கிளம்பிட்டேன். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. டீ மழை கொஞ்சம் தூரம் நல்லா தான் பெய்யுது. பேசாம ஏதாவது குறை எடுத்துட்டு போயிடலாமா, சும்மா போறேன் மாதிரி ஆஃப்டர் ஏ வெரி வெரி லாங் டைம். நண்பர்களே, இது சரிபட்டு வராது. எப்படி இருந்தாலும் ஒரு குடை வாங்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குடையை வாங்கிட்டு இங்கேருந்து எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே குடையும் வாங்கியாச்சு, வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது மழை இல்லை, வாங்கின நேரமா இல்லை என்னன்னு தெரில. பார்ப்போம், போயிட்டு ஒரு டீயை போட்டு அடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா ஓகே, பை பை. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா, இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லேட்டாக தான் இருட்டும். அப்படின்னா இப்போ மணி எத்தனைன்னு கெஸ் பண்ணீங்கன்னா, மணி நைட்டு ஈவினிங் 7 மணி 7 PM. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்க, ஃபுல் வெளிச்சம். இங்கே எப்போவுமே சன்செட்டுங்கிறது லேட்டாக தான் ஆகுமா, அது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கு. லேட்டாக சன்செட் ஆகுறது ஜாலியாக எங்கே வேணால் சுற்றலாம்ல. எங்கே ரைடு போயிட்டோம்னா சீக்கிரமாக இத்தனை மணிக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த மாதிரி முக்கிய நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.